விதவிதமான இடர்பாடுகளை இன்னல்களை உள்ளடக்கி கொண்டு இந்த மனித சமூகம் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நெடுங்காலமாக தேங்கி கிடக்கும் சாக்கடையாக அந்த சாக்கடைக்கே உரிய துர்நாற்ற வளர்ச்சியை பல வழிகளில் பெற்று அதன் தோற்றத்தையும் நாற்றத்தையும் விரிவாக்கி கொண்டே வருகிறது. மனிதன் கண்டறிந்த மொழி என்பது பேசி பழகி புரிந்து உணர்ந்து இந்த வாழ்க்கை பயணத்தை இன்னும் கொஞ்சம் வசதிப்படுத்தி கொள்ள என்பதானதே தவிர இந்த மொழி மட்டுமே மனிதர்களை உயர்த்தும் உன்னதப்படுத்தும் என தவறாக புரிந்து கொண்டு மொழி உணர்வில் வெறியேற்றி மொழி சார்ந்த இனப்பெருமை என்றெல்லாம் பேசி மனிதர்களை பிரித்து அணியாக்கி அறியாத்தனமாக இப்படி செய்வதால் இந்த மனித வாழ்வின் உயர்வுக்கு அதில் ஏதாவது பலன் உண்டா? அறிவு சார்ந்த சிந்தனைக்குள் மனித மூளை இயங்கும் போது கடவுள் என்பது கற்பனை. அந்த கற்பனை கடவுள் மனித வாழ்வின் நல்லதையும் கெட்டதையும் பொட்டலமாக கட்டி கையில் தருகின்ற ஒரு வியாபாரி அல்ல என அறிவால் தெளிவுபடுத்தி கொள்வது அறிவு வளர்ச்சியின் ஒரு பரிணாமம். அதை கடவுள் மறுப்பு இயக்கம் என்றோ பகுத்தறிவுவாதிகளின் பாசறை என்றோ வாதிட்டு மனித கூட்டங்களை அணிதிரட்டி அவர்களை அலைக்கழிப்பதால் உள்ள பிரச்சனைகள் இங்கு தீர்ந்து ஒரு உயர்வான வாழ்வுக்கு இந்த மனிதர்கள் போக ஏதாவது வழி அதில் இருக்கிறதா? 1000 கடவுள்களை அடுக்கடுக்காக பெயரிட்டு அதற்கேற்ப மதங்களை வகை வகையாக உருவாக்கி கோடிக்கணக்கான மனிதர்களை கோயில்களுக்குள் கொண்டு நிறுத்தி கும்பிட வைத்து மனிதர்களை இப்படி அறியாமைக்குள் அலையவிட்டு பகமை பாராட்ட வைத்ததுதான் மிச்சமே தவிர இங்கு வாழும் இந்த மனித இனம் ஏதாவது ஒரு வகையில் இருக்கின்ற இன்னல்களிலிருந்து மீண்டு கொஞ்சமாவது வாழ்வு சுகப்பட்டது என்று எப்போதாவது இங்கு மதங்களால் கடவுள்களால் நடந்திருக்கிறதா? தலைவர்களை கண்மூடித்தனமாக கொண்டாடும் இந்த மனித புத்தி என்பது மனித சிந்தனைக்குள் ஏற்படும் ஒரு வகை தொடுநோய் போன்றது. தனி ஒரு மனிதன் தலைவனாக உருவாகி அந்த தனி மனிதனின் விருப்பு வெறுப்பில் உருவாவதல்ல ஒரு நல்ல சமூகத்தின் தோற்றம் என்பது. இங்கு இதுவரை உருவாகாத தலைவர்களா, அவர்கள் பின்னால் கூடாத கூட்டங்களா, அவர்கள் ஆளாத ஆட்சிகளா, காட்டாத அதிகாரங்களா, அவர்கள் சேர்த்து குவிக்காத சொத்துக்களா, அவர்களால் இந்த மக்கள் பட்டு தெரியாத அனுபவங்களா? இருந்தும் கூட இப்படியான தலைவர்களின் சூழ்ச்சி வலையில் இந்த மனித கூட்டங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் இது போன்ற தலைவர்கள் ராஜபோக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கு அநேகமாக எந்த எழுத்தாளனும் பேச்சாளனும் கலை இலக்கிய படைப்பாளனும் இந்த வீழ்ந்த சமூகத்தின் எழுச்சிக்கு மனசாட்சியோடு களம் கண்டு காரியம் ஆற்றுவதில்லை. இவர்கள் எல்லோரும் தங்களுக்கான ஆற்றலோடு தனித்தனி நோக்கத்தோடு இயங்கினாலும் அவர்கள் அனைவரும் வியாபாரிகள் சங்கத்தில் தான் ஆயுள் கால உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். கடந்து போன வரலாறுகளை தெரிந்திருக்க வேண்டும், கலை இலக்கியங்களை போற்றி காக்க வேண்டும் என்று பிடிவாதமாக பேசுகின்ற அறியாத சில கூட்டங்களும் இங்கு கிடக்கின்றன. வரலாறுகளை தெரிந்திருக்க வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன அவை இந்த சமூகத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறது? இதுவரை மன்னர்கள் ஆண்டார்கள், போருக்கு போனார்கள், அடுத்த மண்ணை அபகரித்தார்கள், அரியணையும் அந்த புறமுமாக வாழ்ந்தார்கள், போரிட்டு 1000 மக்கள் மடிந்தார்கள். இதுதானே வரலாறும் வரலாறு சொல்லும் வழிகளும். இங்குள்ள கலைகளையும் இலக்கியத்தையும் வைத்துக்கொண்டு என்ன செய்ய? கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி, கனி மீது விழுந்தவர்கள் உண்ணுங்கள், கடல் மீது விழுந்தவர்கள் நீந்துங்கள் என்று இருப்பதை கொண்டு திருப்திப்படு, கிடைத்ததை கொண்டு வாழ்ந்து சாகு என வெட்டி வேதாந்தங்களையும் வீணான அடிமை புத்தியையும் அப்படியே கட்டி காப்பாற்றத்தானே இந்த கலைகளும் இலக்கியங்களும் இன்று வரை நீடிக்கின்றன. இந்த சமூகத்தின் எல்லா திசைகளும் காலத்திற்கு காலம் இருட்டாகி கொண்டே வருகின்றன. அந்த இருட்டை தான் அறிந்த திருட்டு தொழிலுக்கு எப்படி வசதிப்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் இன்றைய பல சமூக பிரபலங்களின் கணக்கும் காரியமும். எத்தனை வகை கேடுகளால் இந்த சமூகம் வீழ்ந்து கிடக்கிறதோ அத்தனை வகை நல்லவைகளை கொண்டு மாற்றாக அதை நிரப்பாமல் இனி இந்த மனித சமூகத்தை வாழ்விக்க முடியாது. அதற்காக நல்லதை ஒவ்வொன்றாக தேடி தேடி எடுத்து இந்த சமூகத்தில் திணிக்கவும் முடியாது. குரங்கை எப்படி திடீரென குயிலாக மாற்ற முடியும்?
இங்குள்ள வறுமையை கொன்று, வஞ்சனையை கொன்று, சுரண்டலை கொன்று, சூழ்ச்சியை கொன்று, அறியாமையை கொன்று, அநீதிகளை கொன்று, மொத்தத்தில் தாழ்ந்த இந்த சமூகத்தையே அப்புறப்படுத்தி புதிதான ஒரு சித்தாந்தம், புதிதான ஒரு வாழ்முறை என உழைப்பை முன்னிறுத்திய வாழ்வு, வாழ்வை முழுமைப்படுத்திய உழைப்பு என்ற கணிதவியல் தத்துவத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு சமூகம்தான் இனி இந்த மனிதர்களை காப்பாற்ற முடியும். அதற்கு வழிகாட்ட ஒரு உயர்ந்த மனித அறிவு எங்கு தென்படுகிறது என இந்த மனித இனம் கழுகு பார்வை கொண்டு காலத்தை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். தென்படும் இந்த சமூகம் அன்று ஜெயிக்கும்.